சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் தேசியனுடைய தலைவர் வினோத்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த உலகத்திலேயே ரொம்ப பஞ்சமான நாடு அப்படின்னு எது நினைக்கிறீங்க? சோமாலியா. எதனால சார்? பீர்பால் சார் கைட்டனால. எதனால சார்? எதனால அந்த நாடு அப்படி ஆணுச்சு? நல்ல ஒரு ஐடியா யாருக்காச்சும்? சோமாலியா. நீங்க ஒண்ணும் இல்ல, கூகுள்ல போயிட்டு சோமாலியான்னு போட்டு பாருங்க. அந்த நாட்டில் இருந்த இன்னைக்கு நம்ம வந்து யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய இயற்கையா கிடைக்கக்கூடிய நிறைய பொருட்களை நம்ம இழந்துக்கிட்டு, அதாவது இயற்கை வளங்களை சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து பூவுலகின் நண்பர்கள், மீத்தேன் எதிர்ப்பு குழுவினர், இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இயற்கை வளங்களை சுரண்டக்கூடாது, இயற்கை வளங்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டம் நடத்துறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறப்போ இவங்க ஏதோ பணத்தை வாங்கிட்டு போராடுறாங்க, இது தேவையில்லாத பிரச்சனைன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் சோமாலியா மக்கள் இதை மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போனதுனால, நிறைய பேர் அதை கண்டுக்காம போனதுனால அங்கேருந்து இயற்கை வளங்களை பூரா எடுத்துட்டாங்க. அங்கே மழையே பெய்யறதில்ல, உணவுப் பொருள் விளையிறதில்ல, அதை தாண்டி கிடைக்கிற உணவுப் பொருட்களையும் கூட கல்வர்கள், அதாவது திருடர்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மக்களுக்கு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக மெலிஞ்சு போய் எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி, எலும்பும் சதையும் அட்டுனா இருக்கும் உடம்புல, அந்த அளவுக்கு முடிஞ்சு இருப்பாங்க. என்ன காரணம்னா அங்கே போதுமான உணவு கிடைக்கல. யோசிச்சு பாரு. கடந்த ஆண்டு வரையில், கடந்த ஆண்டு நான் அந்த கிரீன் பிளேட் சேலஞ்ச், நான் போன வருஷம் பிரசிடெண்டாக இருந்ததுனால அந்த கிரீன் பிளேட் சேலஞ்சுங்கிறது போன வருஷம் கொண்டு வந்தாங்க. அது வரையிலுமே எனக்கு ஒரு ஹேபிட் என்னன்னா, ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பை சீரியஸ் நான் அந்த விஷயத்த கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். இதுவரையிலும் என் இலையில அந்த கருவேப்பிலை, தக்காளியை கூட சாப்பிடுவேன், கருவேப்பிலையும் சாப்பிடுவேன். அதிகபட்சமாக மிளகா மட்டும் தான் ஒதுக்கி வைப்பேன். வேணான்னா வேணாம் தான், என்னால் சாப்பிட முடிஞ்சா வாங்குவேன், இல்லைன்னா வேணான்னா வேணாம்னு விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி நான் என்னை மாற்றிக்கிட்டேன். எதனாலன்னா இந்த சோமாலியாவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி நிறைய நேரங்களில் இன்னைக்கும் போய் பாருங்களேன், இன்னைக்கு காலைல அமாவாசைன்னு நீங்கள் மன்னாடியில் ஒரு டவுன் சுற்றி வந்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஃபுட்டை வாங்கியிருக்காங்க, சாப்பாடு கொடுக்கறத வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. நிறைய இடங்கள்ல வந்து சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து இன்னைக்கு பாருங்க, அந்த 800 ரூபா, மாதம் 800 ரூபா கட்டுங்க, ஒரு குழந்தைய நீங்க காப்பாத்திடலாம். என்னன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து உணவுப் பொருளோட தேவை அதிகமா இருக்கு, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்கு, வெயிலோட தாக்கம் அந்த அளவுக்கு கடுமையா இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு விதமா பேசுறாங்க. இப்போ ஒரு மழை பெஞ்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்தியாவுடைய இந்த முன்னாள் சென்னை வானிலை ஆராய்ச்சி முன்னாள் இயக்குனர் ரமணன் என்ன சொல்றாருன்னா, இந்த வெயில் தான் கரெக்ட், இந்த வெயில் இப்படியே போனாதான் மழை காலத்துல மழை பெய்கிறார். யோசிச்சு பாருங்க, மழை பெஞ்சா நம்மளால என்ன பண்ணிக்க முடியல, மழை ஏற்றுக்க முடியல, வெயில் அடிச்சா வெயில் ஏற்றுக்க முடியல. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, நிறைய விஷயங்களை மாற்றணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு இது மாற்றி 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 நம்ம என்ன யோசிக்க மாட்டோம்னா, நம்ம எதிர்கால சந்ததியை யோசிக்க மாட்டோம். இன்னைக்கே ஒரு லிட்டர் தண்ணி 20 ரூபா,